இல்லாமல் எதிர்ப்பு பலர். இவர்களுக்கு இருப்பவன் மிகச்சிறப்பான பெயர். இவர்கள் முறையே நரர் அசுர சுரர் என்று அழைக்கப்படுபவர். எம்புவன் அவையோடு வாழ வேலெடுத்து வேலனாக, சத்துவன் கணக்கு உராதனாக, சமத்துவமணிக்கும் சாமிநாதனாக, தன்வரையிலே ஒருவராக ஒளிமயமாக இருந்த மூலப்பொருளை வணங்கும் அன்பர்கள் பல வடிவங்களுக்கும் பெயர்களுக்கும் ஆளாக்கி எல்லோருக்கும் இறைவனாக அருள்பாலிப்பதற்காக ஓங்கிய மலையின் உச்சியில் சிலையாக நின்று சிரமம் தாங்கிய சிறனாக காட்சியளித்து வருகிறோம். இருநடந்து இடத்திற்குத்தான் விளக்கு தேவை, மாறிய பயிர்க்குத்தான் மலையதி அவசியம். குரலுக்கு வழிகாட்ட வேண்டும், நொண்டிக்கு ஓடுகொள் வேண்டும். அசுரர்கள் ஒரு சில மட்டும் மனித சமுதாயத்தை அழிக்க எண்ணினர், தேவரத்தையை ஒழிக்க முற்பட்டனர். அக்கிரமக்காக தெரிந்து அருளைக்க வரிக்க பன்னிரண்டு ஆறுமுகரானே அநியாயத்தை அழித்து நியாயத்தை நிலைநாட்ட சரவண பவன் சராச்சர மந்திர மகிழ்வும் ஞானப்படுகிறானே பாவிகளால் தான் பயங்கரம் விளைகிறது. அதன் பின்பு பண்பு முதல் ஞானம் விளைகிறது. ஒழுக்கம் கட்டுப்பாடு நேர்மை என கருத்துரைகளை வாழ்ந்து கொண்டிருக்கும் கடையரசனான நாரதர் காண வருவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. யானை ஒரு பின்னே மணி யோசி ஒரு முன்னே என்ற காரணத்தாலே கார்த்திகை விளக்கு பெண்களுடன் காவடி சுமக்கும் கார்த்திகை விளக்கு பெண்களுடன் காவலில் சுமக்கும் பெண்களுடன் நன்றி நன்றி நன்றி. ஆக
வர வேண்டும் வர வேண்டும் வர வேண்டும். நாரத பெருமமே வருக. உலகத்தை வாழ்விக்கக்கூடிய உத்தமரை வருக. தத்துவம் வருக. இசை மேதையை வருக. உதத்தின் நெருவிலே அலைமோதும் உற்சாக சாயல் என்னை புதிய ஒரு சம்பவத்திற்கு ஆளாக்கப் போவதாக தெரிகிறது என்றாலும் தங்களை வரவேற்க வேண்டிய ஆமா உங்க வருகைக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அதனால வந்த காரணம் என்ன? வழக்கம் போல் திருமுக சந்தார செயல்களில் அற்புதமான திரைச்சொல் மத்திகளில் பெருமைக்குரிய கனி ஒன்றை கந்தனுக்காக அடிய கண்டு வந்து முருகா. கனி கண்டது கனி கனி பார்த்தது நாரத முனி. ஆமைகிறேன். என்ன உலகத்தில் நிகழ்வுகள் என்பது சர்வசாதாரணம் கிடையாது. உண்மைதான் முருகா. உலகத்தில் நிகழ்வுகள் என்பது சர்வசாதாரணமாக கிடையாது. சாதாரணமா இருக்கிறது கூட சர்வதா இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களையும் நிகழ்வுகளையும் கொண்டது கண்டிப்பான முறையில். இப்ப இயற்கையா எடுத்துங்களேன். சூரியனாகப்பட்டவன் வந்து அதாவது சித்திரை வைகாசி ஆனி ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் எந்த ராசியிலே பிரவேசிக்கிறான்னு சொல்லுவேன். அதாவது மேசம் ரிஷபம் மிதுனம் கடகம். கடக ராசியிலே சூரியனாக அவன் சஞ்சரிக்கக்கூடிய மாசம் இந்த மாசம். ஆனா அந்த ஆடி மாதத்துல மிகப்பெரிய சிறப்பு என்ன உலகத்துல? ஆடி அமாவாசை. ஆடி இந்த உலகத்துல ஆடி அமாவாசைக்கு மட்டும் ஒவ்வொரு அதாவது மாசம் 12 மாசம் இருக்கு. ஆமா. இந்த 12 மாதங்கள் ஆடி அமாவாசைக்கு மட்டும் மிகப்பெரிய சிறப்பு. ஏன் சொல்ற? என்ன காரணம் சொல்லுங்க. அது என்ன காரணம் அப்படின்னா தை மாதம் 1ஆம் தேதி என்ன காலம்னா உத்தரையான கால ஆரம்பம். ஏன்னா வருடத்தில் 12 மாதங்களை 2 பிரிவுகளாக பிரித்து வைத்திருக்காங்க. உத்தராயணம் தட்சிணாயனம். இந்த உத்தரையான காலம் என்பது என்ன அப்படின்னா தை மாதம் 1ஆம் தேதி ஆரம்பிச்சு ஆணி 31ஆம் தேதி வரைக்கும் உத்தரையான கால ஆரம்பம். ஆடி 1ஆம் தேதியிலிருந்து மார்கழி 31ஆம் தேதி வரைக்கும் தட்சிணாயனம். இந்த காலங்களில் என்ன இயற்கையா நடக்கும் அப்படின்னா ஆரம்பிக்கிற நேரம் இந்த சூரியனாகப்பட்டவன் தெற்கில் இருந்து வடக்காக தன்னோட பயணத்தை 6 மாத காலம் சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் உத்தரையான காலம். தை மாசத்துக்கு மேல பாருங்களே, தை மாசி பங்குனியில பார்த்தா சூரியன் வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வடக்க நகர்ந்து போய் அப்படியே வடக்க கொஞ்சமா நகர்ந்துகிட்டே வரும். சூரியன் வந்து பார்த்தாக்க ஒரு மூலையில் வடக்கு அப்படியே கொஞ்சமா நகர்ந்துகிட்டே இருக்கு. சித்திரை வைகாசியில பார்த்தாக்க நடுவுல இருக்கு. அதே மாதிரி இந்த ஆடி மாசத்துக்கு மேல பார்க்க ஆரம்பிச்சுனா பாருங்களேன், சூரியனாகப்பட்ட வடக்கு திசையிலிருந்து தெற்கு நோக்கி திசை நோக்கி நகர்ந்து கொண்டே இருப்பான். இது இன்னொரு விஷயம். தை மாதத்தில் இருந்து இந்த ஆணி மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் இந்த உலகத்தை மக்களுக்காக இருக்கட்டும் இயற்கையா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் வந்து நல்ல விதமாக இந்த உலக மக்களுக்கு செல்வ செழிப்பை வழங்கக்கூடியவர்கள் நாம் வணங்கக்கூடிய தெய்வங்கள். ஆனா ஆடி 1ஆம் தேதியிலிருந்து அந்த மார்கழி 31ஆம் தேதி வரைக்கும் இந்த உலகத்தை செழிப்பாக இயற்கையாக வழிநடத்தக்கூடிய யாருக்குனாக்க நாம் வணங்கக்கூடிய பித்திருக்கள், நாம் குடும்பத்திலே வாழ்ந்த முன்னோர்கள். அவர்கள் இயற்கையாக இறந்து போன பின்னால தெய்வங்களாக நம்மளை ஆசீர்வாதிப்பவர்களாக இந்த உலகத்துல இருக்காங்க. அவர்களுக்கு செய்ய வேண்டிய பித்ரு கடனை சரியான அந்த அமாவாசை என்று செய்தால்தான்
பித்திருக்களுக்குரிய ஒரு உருவம் எதை சொல்றேன் தெரியுமா? காகத்தை சொல்றேன். பித்திருக்களோட உருவம் எதை சொல்றேன்? காகத்தை சொல்கிறான். அந்த காகம் வந்து நம்ம வீட்டுல நம்ம கொடுக்குற அந்த தர்ப்பணத்தையோ இல்ல நம்ம வீட்டுல என்ன அவங்க நினைச்சு வைக்கிறோமோ அந்த பதார்த்தங்களை சாப்பிட்டு விட்டால் நம்முடைய முன்னோர்கள் ஆத்மாவாகப்பட்டது சாந்தி அடைந்து நிம்மதியாக நம்மளை ஆசீர்வதிக்கும் என்பது அமாவாசை தர்ப்பணம் செய்யக்கூடிய விதி. அதனாலதான் தர்ப்பணம் செய்யும் பொழுது யாராக இருந்தாலும் முன்னோர்கள் பாவத்திலிருந்து விடுபட வேண்டும். இந்த உலகத்திலே சந்திரனுடைய பிம்பம் இல்லாமல் ஒரு நாள் இந்த பூமியில இருக்குன்னா அது எந்த நாள்? அமாவாசை மட்டும்தான். ஏன்னா வளர்பிறை 15 நாள் போயிருது, தேய்பிறை 15 நாள் போயிருது. இது போக இந்த அமாவாசை என்று மட்டும் நிலவோட ஒளி பூமியில இருக்க பிற சக்திகள் தெய்வீக சக்திகளே அந்த செயலிலிருந்து இருப்பதாக புராணம் சொல்கிறது. கருட புராணம் சொல்றது எப்படி? அமாவாசை என்று தெய்வங்களே வந்து சக்தி இழந்து இருக்கிறதாக கருட புராணம் சொல்லுது. அன்று வந்து முழுக்க முழுக்க பித்திருக்களின் ஆன்மாக்களின் சக்தி தான் இந்த உலகத்தை வழி நடத்துகிறது. அதனாலதான் இந்த ஆடி அமாவாசை, புரட்டாசி மகாலய அமாவாசை, தை அமாவாசை, இந்த 3 அமாவாசைக்கும் 12 மாதங்களில் வரக்கூடிய எந்த அமாவாசைக்கு நம்ம திதி தர்ப்பணம் கொடுக்கிறோமோ இல்லையோ இந்த மாதம் மட்டும் இந்த 3 அமாவாசைக்கு மட்டும் விரதம் தர்ப்பணம் கொடுத்துட்டாலே 12 மாதங்களுக்கு கொடுக்கறதுக்கான இன்னொன்னு இருக்கு. ஆவணி புரட்டாசி சொல்றாங்களா? ஆவணி புரட்டாசி. ஆவணி என்ன புரட்டாசி? ஆமா அப்படி இருக்கு. ஆவணி அவிட்டம்பரம். ஆவணி புரட்டாசிலையும் சாமி கும்பிடுவாங்க. புரட்டாசி அமாவாசை கும்பிடுவாங்க. புரட்டாசி அமாவாசை என்று இதே மாதிரி மகாலய அமாவாசை. ஏன்னா பொதுவாக ஆடி அமாவாசை தை அமாவாசை இரண்டுக்குமே வந்து கடற்கரைக்கு சென்று திதி தர்ப்பணம் கொடுப்பது மிக சிறப்பு. முடியாத நதியோர கரைகள் அதுவும் முடியாத வீட்டில் செஞ்சுக்கலாம், அது தவறு கிடையாது, நிறைய கணக்கு. ஆனால் இந்த ஆடி அமாவாசை என்பது இந்த 12 மாதம் மிகவும் சிறப்புக்குரிய ஒரு நாள். உண்மை. அந்த நாள்ல நமது முன்னோர்களை நம்ம குடும்பத்தில் இறந்தவங்களை அதனால தர்ப்பணம் கொடுக்க பாருங்க. 21 தலைமுறைக்கு நம்மளோட முன்னோர்கள் யார் இருந்தாலும் அவங்களுக்கு சேர்த்து தர்ப்பணம் கொடுப்பாங்க. அப்ப அந்த ஆத்மாக்கள் வந்து நல்ல விதமாக நம்மளை பூஜை செய்யும் பொழுது அந்த ஆத்மா நம்ம வாழ்த்துமா, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், எல்லா பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்தினாலதான் இந்த குடும்பங்கள் நன்றாக சிறப்பு அடைய வேண்டும் என்பது இது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மாதம் ஆடி மாதம். சூரியன் வந்து கடகராசியிலேயே சஞ்சரிக்கக்கூடிய அற்புதமான காலம். ஆமுருகா, இந்த காலகட்டத்தில் நீங்க வந்து என்னன்னாக்க நானும் உங்களை நினைச்சு சந்தரிச்சு நீங்க பாக்குறீங்க. நல்ல வேலை அமாவாசை கழிச்சு 3வது நாள் வளர்பிறை நேரத்தில் நீ சந்திக்கிறீங்க. ஏன்னா வளர்பிறை என்பது சாதாரணம் கிடையாது. ஏன்னாங்க வளர்ந்து கொண்டு பிறைகள் வந்து 1ஆம் பிறை 2ஆம் பிறை 3ஆம் பிறை என்பதாலும் இந்த 3ஆம் பிறைக்கு மட்டும் மிகப்பெரிய ஒரு சிறப்பு. 3ஆம் பிறைக்கு தான் மிகப்பெரிய ஒரு சிறப்பு. ஏன்னா தக்கன் சாபத்தினால் 15 நாட்கள், அதாவது எங்க அண்ணன் விநாயகர் இருக்காரு பாத்தீங்களா, விநாயகர் பெருமான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு நாள் வந்து கைலாயத்தில் ஒரு மிகப்பெரிய பூஜை நடந்துருக்கு. யாருக்காக? இங்க கைலாயத்தில் மிகப்பெரிய பூஜை சிவனுக்காக நடத்தக்கூடிய யாகத்துக்கு சொல்லிங்களா? இல்ல பூஜை நடந்துகிட்டு இருக்கு. சரி, அப்ப என்ன பண்றேன் அப்ப நான் வந்து எல்லா பேரும் அந்த கைலாயத்தில் வந்திருக்காங்க. எங்க அண்ணன் விநாயகர் மட்டும் ஆளக்கான எல்லா பேரும் பூஜைக்கு நேரமாக நினைக்கிற நேரத்தில் இவர் மட்டும் ரொம்ப தாமதமானவர் அங்கிருந்து விழுந்து ஓடி வர்றாரு கொஞ்சம் வேகமா. சரி, அவருடைய உருவத்தை பார்த்தோன்னே சந்திரன் என்ன செய்யறது தெரியுமா? சிரிப்பு வந்துருது அவனுக்கு. யாரை பார்த்து? தோற்றத்தை பார்த்து. விநாயகனோட தோற்றத்தை பார்த்து இருக்காரு சிரிச்சோடனே அவர் கோவம் வந்துடும். யாருக்கு? விநாயகருக்கு தான். ஏண்டா கொஞ்சம் கூட அவை அடக்கம் இல்லாம எங்க அப்பா இருக்காரு, எங்க அம்மா இருக்கு, 33 கோடி தேவர்கள் இருக்காங்க, இவ்வளவு வேறு இருக்கிற இடத்துல வந்து என்னை பார்த்துட்டு சிரிக்கிற அப்படின்னா வந்து அப்ப இதோட அர்த்தம் என்ன? அப்ப என்னுடைய தோற்றத்தை கண்டு நீ நக்கல். அதனால சந்திரன் என்பவன் பிரகாசமானவன். ஆமா, சந்திரன் என்பவன் ரொம்ப ஒளி பொருந்தியதாக இருக்கும். அப்படிப்பட்ட நீ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கரைகள் ஒவ்வொன்னா தேய்ந்து ஒண்ணும் இல்லாம மங்கி போங்க சாவரத்தை கொடுத்து விட்டாரு. ஆமா, பிரகாசமா இருக்கும். அடுத்த பாத்தீங்கன்னா சிரிக்கிறான். எங்க அண்ணன் கொடுத்து விட்டாரு. ஆமா, இதை பார்த்த சந்திரனை மட்டும் ரொம்ப வருத்தம் வந்து ஆகா எவ்வளவு அழகான ஆள் நம்ம இப்படி கொஞ்சமா தேய ஆரம்பிச்சு சொல்லி மறுபடியும் விமோசனம் கேட்கிறார். என்ன செய்யறாரு? என்னுடைய தந்தையாகப்பட்ட சிவனிடம் போய் வரம் கேட்கிறார். அப்ப சிவன் என்ன செய்யறாரு? 15 நாள்ல 14 நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வளர்ந்து அந்த முடிய போற நேரத்துல எங்க அப்பா சிவனை சந்தித்த ஒரு காலத்தாலே சந்திரன் என்பவன் உலகத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த சந்திரனை வாங்கி தன்னுடைய ஜடாமகத்திலே சூடிக்கொண்டார் என்னுடைய தந்தை சந்திரசேகரன் பேர் வந்துச்சு சிவனுக்கு. சந்திரசேகரன் சொல்லி பெயர் வந்தது என்னுடைய தகப்பனுக்கு. அப்பத்தான் சொல்றாரு, நீ பண்ண தப்பு,
யாராக இருந்தாலும் அடுத்தவரை பார்த்து ஏளனம் ஒரு செய்யக்கூடாது. பொது இடங்கள்ல வந்து யாரு எப்படி நடக்கும் கணக்கு இருக்கு, நீ நடந்துக்கிற தவிர. அதனால எந்த விநாயகன் வந்து உனக்கு சாமி கொடுத்தா அவங்கிட்டே மறுபடியும் நீ கேளு அப்படின்னு சொன்னேன். அப்ப என்னுடைய விநாயகனை நினைத்து அவர் தவம் செய்து கொண்டிருக்கிற நேரத்துல அப்பதான் சந்திரன் என்னுடைய விநாயகன் சொல்லுவார், எங்க அண்ணன் கணேசன் சொல்றாரு எப்படி அப்படின்னா, ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி திதி என்று கிருஷ்ண பஞ்சமி என்று என்னை நோக்கி நீ தவம் செய்த அன்று பூஜையை செய்தால் உன்னுடைய சங்கடங்கள் அனைத்தும் தீர்க்கப்படும் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்ததுனால மறுபடியும் அந்த நாளிலே சந்திரனாகப்பட்டவன் என்னுடைய அண்ணனாகப்பட்ட விநாயகப் பெருமானை அமர்ந்து தவம் செய்து தன்னுடைய வளைந்த கலைகளை சாபத்தை நீக்க கொடுக்கிறார். ஆனா எங்க அண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ என்னதான் உனக்கு நான் சாபம் கொடுத்தாலும் நான் கொடுத்த சாபம் தான். அதனால கலைகள் தேஞ்சு முடியாம மறுபடியும் வளரும். அப்ப தேய்வரையும் வளர்வரையும் கொடுத்ததாங்க. ஆக தேய்வரையும் வளர்வரையும் கொடுத்து அதனாலதான் விநாயகர் சதுர்த்தி எதுக்காக வந்துச்சு? ஆவணி மாதம் வரக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தி இதனாலதான் வந்துச்சு. சந்திரன் செய்த தவறுக்கு வருந்தி சந்திரன் தன்னுடைய தவறை நிவர்த்தி செய்யும் விதமாக கலைகள் தேய்ந்து போனால் மறுபடியும் வளர்ந்து கொண்டு வர ஆனி மாதம் வரக்கூடிய சதுர்த்தி திதி என்று அவரது அண்ணனை வணங்கி மோட்சம் பெற்ற காரணத்தினால் விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு பெருமை உண்டா. சங்கடங்களை தீர்க்கக்கூடிய சங்கட சதுர்த்தி. இப்படி ஒவ்வொரு விதமான சிறப்புகள் ஏற்படுற நேரத்துல நீங்க ஒரு கனியை பார்த்துட்டு வந்துருக்கீங்க. கனி யாருக்கு சிறப்பு? ஏற்கனவே ஒரு கனியை கொண்டு வந்தீங்க, அது சிறப்பா?
என் தாய் வேலனாக நடிக்கும் பொன் முருகதாஸ் அவர்களுக்கு மருதுவாண்டி இளைஞர் சங்கத்தின் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் மாலை மற்றும் பொன்னாடை அணியத்தை கௌரவிக்கப்படும். பொன்னாடை அணிவித்து மணமாலை சுட்டி பெருமைப்படுத்திய மாபெரும் கிராமத்தினருக்கும் விழா குழுவினர்களுக்கும் நன்றி நன்றிகள வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆக ஒரு விஷயம் எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இதைத்தான் சொல்றானா? சரி போறாங்க. இரண்டு பெண்கள், அதாவது அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி. யாரு அமிர்தவள்ளி? அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்பவர்கள் யாரு? ஆதியிலே ஆதியிலே என்று தாய்மாமன் மகாவிஷ்ணு பிறக்கப்பட்டவர்கள். இந்த மகாவிஷ்ணு ஆனந்த கண்ணி இருக்கே, அவரை மகாவிஷ்ணு எனக்கு தாய்மாமே. சும்மா வந்து இந்த மாதிரி வந்தாருன்னா கிடையாது கிடையாது. ஏன்னா மகாபலி சக்கரவர்த்தி அசோகுலத்தில் பிறக்கப்பட்ட ஒரு நல்லவர். அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, எப்படி படிக்கிட்டு இருக்க? நான் என்ன உங்களுக்கு வாங்கி பாடாம இருக்கனா? தீர்த்த வருது அந்த கதையை எப்படின்னு கேளுங்க. இப்ப மகாபலி சக்கரவர்த்தி ஒரு அசோகுலத்தில் பிறந்தவன். அவனுக்கு இந்திர பதவி அடையணும் ஆசை வந்துருச்சு. எந்த பதவி? இந்திர பதவி அடையணும் ஆசை. அப்ப அஸ்வமேத யாகம் நடத்தின 108 அஸ்வமேத யாகம் நடத்தினால் இந்திர பதவி கிடைக்கும். அஸ்வமேதம் என்ன சும்மாவா? ஒரு குதிரையில அதுக்கு பட்டத்தை கட்டி ஒவ்வொரு நாட்டை அனுப்புவாங்க. அப்ப எந்த நாட்டு அரசனும் அந்த குதிரை பிடிச்சி கட்டி போட்டாக்க அந்த நாட்டு அரசு சண்டை ஓடி ஜெயிக்கணும். எங்கேயும் மறிக்க கூடாது. மறிச்சா போறோம், மறிச்சா சண்டை. அது இல்லை அப்படின்னாக்க அதுக்கு மலர் மாலை போட்டாச்சு எவன் அனுப்புறானோ அவனுக்கு கப்பம் கட்டணும். அத மற்ற மன்னர்களுக்கு எவன் அனுப்புறானோ அவனுக்கு இவன் கப்பம் கட்டி அடிமைன்ற மாதிரி நடந்துக்கிறது. இது அஸ்வமேத யாகம். இப்படி நடத்தி முடிச்சுட்டேன். அப்ப இந்திர பதவி அடையக்கூடிய நேரம் வந்து விட்டது. இந்திர பதவி அடையக்கூடிய நேரம் வந்து விட்டது. உடனடியா இந்திர பதவிக்கான வேலை. அப்ப உண்மையிலே இந்திர பதவியில் இருக்க மாதிரியா அவனுக்கு வந்துருச்சு. நேர போய் மகாவிஷ்ணு கேட்கிறேன், இந்த அசுரகுலத்தில் பிறந்த மகாபலி இந்த மாதிரி யாகத்தை வளர்த்து முடிச்சுட்டேன், பதவி எனக்கு பறிவப்பது, என்னை காப்பாற்ற வேண்டியது உங்க பொறுப்பு. ஏன்னா அவன் அசுரகுலத்தில் பிறந்தவன் அப்படின்னு. அப்ப மகாவிஷ்ணு செய்யறாரு, ஒண்ணு பத்திரப்பட நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாபலி தான தர்மங்களை செய்து கொண்டிருக்கிறான். தான தர்மங்களை செய்து கொண்டிருக்கான். அவன் தான தர்மங்கள் எல்லாத்துக்கும் அவன் வேண்டியதை கூட அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது மகாவிஷ்ணுவாகப்பட்டவர் யாரு? கள்ளழகராக இருந்த அந்த பெருமாள் தசாவதாரம் எடுத்த அந்த நாயகன் உள்ள உருவம் எடுத்து வாமனமாக எங்க வைக்கிறாரு? அந்த வரிசையில் வைக்கிறார். உருவமா இதை பார்த்த அந்த மகாபலியோட வாத்தியார் இருக்காரு சுக்கராச்சாரியார். அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? வேணாம் வந்து நிக்கிறது மகாவிஷ்ணு, அவர் வாமனம் கிடையாது, அவன் கேட்கிற எதையும் கொடுத்துறாரு அப்படின்னு. இவன் என்ன சொல்றேன்? கடவுளே என்கிட்ட வரிசை நிற்கும் போது அவர் கேட்கறது கொடுக்கறது எனக்கு பெருமை தான் அப்படின்னு சொல்லி வந்தோடனே வாமன உருவமாக வந்த அந்த கண்ணை கேட்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கிறேன். அப்ப அவர் சொல்றாரு, 3 அடி மண் வேணும். என்ன வேணும்? 3 அடி மண் கொடுத்தால் போதும்னு சொன்ன உடனே 3 அடி மண்ணை கொடுத்தாச்சு. சரி அளந்து எடுத்துக்கிட்டே உடனே இவர் என்ன செய்யறார்? விஸ்வரூபம் எடுத்தினார். உலகளந்த பெருமாளாக விஸ்வரூபம் எடுத்து முதல் ஒரு அடியிலே முதல் 7 உலகங்கள் முடிஞ்சு அடுத்த ஒரு அடியில அடுத்த 7 உலகங்கள் முடிஞ்சு 14 உலகம் தான். இப்ப அளப்பதற்கு உலகம் கிடையாது. ஒரு அடி இடம் வேணும். ஒரு அடி வேணும், இடம் வேணும். அந்த ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்னு மகாபலி தன்னுடைய தலையை காமிக்க அந்த தலையிலே வைத்து அழுத்திய உடனே அவன் பாதாள லோகத்திலே சக்கரவர்த்தியாக சிரஞ்சீவி பட்டத்தோடு இருக்கிறார். மாமன் சக்கரவர்த்தி என்ன விஷயம் அப்படின்னா, அவனை சிரஞ்சீவியை அழுத்தும் பொழுது அந்த ஆனந்த கண்ணீர் வடிச்சான். யார்? என்னுடைய தாய்மாமன் மகாவிஷ்ணு. அந்த ஆனந்த கண்ணீரில் பிறந்தவர்கள் தான் அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி வள்ளி தெய்வ யானை. அதுல
இந்த ஒவ்வொரு ரோகமா அளந்துகிட்டே போறாரு பாத்தீங்களா? அப்படி அளந்து செல்லும் பொழுது பிரம்மலோகத்துக்கு செல்கிறது மகாசுரோட பாதம். அந்த பிரம்மலோகத்திலே இவருடைய காலை பார்த்த உடனேயே காலிலே சிலம்பை அணிந்திருக்கிறார் மகாவிஷ்ணு. இதை பார்த்த அந்த மகாபலி அந்த பிரம்மன் என்ன செய்யறாருன்னா, மகாவிஷ்ணுவோட பாதமே நம்ம பிரம்மலோகத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு அபிஷேகம் செய்கிறார். கங்கை நீர் எடுத்து கமண்டலத்தை வச்சு அப்படியே அபிஷேகம் செய்கிறார். ஆமா. அவர் பாதம் முழுவதும் கங்கையாக பட்டது. சிலம்பு முழுவதும் பட்டு பூமியிலே எங்க விழுகுது அப்படின்னா, இன்று அளவுருவில் வருது நூபுர கங்கை அப்படின்னு இடத்துல அளவுருவில் நூபுர கங்கையாக தீர்த்தமாக வந்து கொண்டிருக்கிறதே. அந்த மலையில தான் அந்த தீர்த்த விழுந்து யாரு மகாவிஷ்ணு காலடி முழுவதும் நனைந்து அந்த மலை துளி எங்க விழுந்துச்சு அப்படின்னா, அந்த அளவுருவில் மலை மேல விழுந்ததை இன்றும் நூபுர கங்கை என்று பெயரோடு தீர்த்தமாக தமிழ்ல சொல்ல போனா சிலம்பார், சமஸ்கிருதத்தில் சொல்ல போனா நூபுர கங்கை. ஆக இந்த கலியுகம் முழுக்க அந்த தீர்த்தம் வந்து 4,32,000 வருடங்கள் கொண்ட அந்த கலியுகம் முழுவதும் இந்த தீர்த்தம் வந்து கொண்டிருக்கு. அதன்படி பாருங்களேன், இப்போ என்ன வெயில் அடிச்சாலும் சரி, என்ன மழை வச்சாலும் சரி, எத்தனை கலகாசனம் பார்த்திருக்கான். உங்க 2 பேரும் பேசுறதை பார்த்து இன்னைக்கு தான் பார்த்திருக்கேன். 2 பாட்டை பாடிட்டு உள்ள போயிடுறாங்க. அவர் சொன்ன மாதிரி உண்மை அதுதான். இப்படித்தான் பேசணும். கலகாசனம்டா 2 பேரும் எடுத்து இந்த எதுக்காக சொல்றப்ப இந்த சந்தோஷத்தை நினைத்து மகாசுரன் ஆனந்த கண்ணீர் இருந்து பிறந்தவர்கள் அமிர்த ஒருத்தையும் ஏற்கனவே கல்யாணம் பண்ணியாச்சு. செய்தியானகை திருப்பரங்குன்றத்தில் மனமுடிச்சாச்சு. அதெல்லாம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. என்ன இப்ப இளையபடி சுந்தரவழியை பார்த்து பேச்சுவார்த்தை நல்லா இருந்துச்சா? சிறப்பா இருக்கு. என்ன சொன்னா, உங்களை தவிர யாரையுமே கட்டிக்கிறமான ஒத்த கால இப்படியே போட்டுமாங்க. அண்ணன் செல்ல வேண்டும். தாங்கள் வேடாக செல்லுங்கள். வேற காரணம் இல்லை இருக்கிறது. ஒரு மான் குட்டியை திரும்ப சொல்லுங்கள். பெண்மானே சந்தேகம் சென்று வேண்டிய விளையாட்டுகளை காலகட்டத்தில் நடத்துகிறேன். எங்க இருந்தாலும் கல்யாணத்துக்கு வந்து அவசரோடு போயிருக்கோம். ஆமா போயிட்டாங்க. அகரம் இப்போ சிகரம் மாற்று, தகரம் இப்போ தங்கம் மாற்று, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குடராச்சு. இப்போ சிகரம் மாற்று, தகரம் இப்போ தங்கம் மாற்று, காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குடராச்சு. சங்கீதமே சந்நிதி சொல்லும்
காற்று மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குடலாற்று ஆகரம் இப்போ சிகரம் மாற்று அகரம் இப்போ கைத்தம் மாற்று காற்று மூங்கில் பாட்டு பாடும் புல்லாங்குடலாற்று நம்பிக்கையே நல்லது கரும்புக்கு பாதை உள்ளது இந்த பொன்னான வேலை அடியருக்கு அன்புக்கர் வீட்டை ஆதரவு கொடுத்த கிராம பொதுமக்களுக்கும் இளைஞர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி உறுத்தாக்கி கொண்டு தங்களது பிரியாத விடைபெறுவது உங்கள் சிமடிப்பட்டியைச் சேர்ந்த அடியே ஜெயபாரதி என்று கூறி விடுவீர்கள் அன்புள்ளங்கள் அத்தனை பேர்களுக்கும் நன்றி வணக்கம் வணக்கம் Bye.